அண்ணே லக்ஷ்மி எனக்கு வேணும்ண்ணே, விடுங்கடா. லக்ஷ்மி, ஐயோ லக்ஷ்மி, வெற்றி உயிரை அறுத்து மூட்டையை கட்டி வச்சிருக்காங்களே. ஐயோ லக்ஷ்மி, அம்மா லக்ஷ்மி எனக்கு வேணும்மா. அம்மா அவளை பார்க்காதடா. லக்ஷ்மி எனக்கு வேணும். லக்ஷ்மி போயிட்டாங்க. விடுடா. லக்ஷ்மி பாரு லக்ஷ்மி, பாரு லக்ஷ்மி, பாரு லக்ஷ்மி, விட்டு போகாத. ஐயோ வெற்றி போகாத லக்ஷ்மி, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் லக்ஷ்மி. லக்ஷ்மி எனக்காக வா லக்ஷ்மி. போங்க போங்க. எல்லாரும் இருக்கும் போது அவளை அனாதையா விட்டுட்டீங்கல்ல, செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு எல்லாரும் வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? ஒதுக்கி வச்சீங்கல்ல, அப்படியே ஒதுக்கி போயிடுங்க. எனக்கு யாரும் வேண்டாம், என் லட்சுமி மட்டும் போதும். எனக்கு யாரும் வேண்டாம். வேண்டாம். விடுங்க விடுங்க, எல்லாரும் போங்க. ஒதுக்கி வச்சீங்கல்ல, அப்படியே போங்க. எனக்கு யாரும் வேண்டாம். போங்க போங்க, இங்கிருந்து போங்க. அவளே போயிட்டா, இனிமே நீங்க எல்லாரும் எதுக்கு? எதுக்கு? லக்ஷ்மி லக்ஷ்மி என்ன பாரு லக்ஷ்மி, பாரு லக்ஷ்மி, உன்னை வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப என்ன சமாதானப்படுத்த வந்திருக்காங்க லக்ஷ்மி. இப்ப நான் என்ன பண்றது சொல்லு லக்ஷ்மி, சொல்லு. சொல்றத கேள்றா தம்பி. நீங்களும் அவங்களோட சேர்ந்து தானே லக்ஷ்மி கௌடிக்காம விட்டீங்க. தப்புதாடா, தப்புதான். நான் பண்ணது தப்புதாடா. இங்க பாரு, அதெல்லாம் குத்தி காட்டுற நேரமாடா இது. ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பார்த்துதான்டா ஆகணும். சொல்றத கேள்றா. போங்க போங்க. அவளை பார்த்து அழுது நானும் சாகுறேன். என்னையும் அவளோட சேர்த்து எரிச்சிருங்க. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏற்கனவே நம்ம லட்சுமி எல்லாரும் எழுந்துட்டு நிக்கிறோம்டா. யார் எழுந்துட்டு நிக்கிறா? அவ எனக்குள்ள இருக்கா. நீங்கதான் நீங்கதான் அவளை இழந்துட்டீங்க. யாரு கிட்ட வராதீங்க, போங்க போங்க. லட்சுமி எங்க போனாலும் நானும் அங்கே போயிடுறேன். நானும் லட்சுமி கூட போயிட போட. சொல்றத கேள்றா. லட்சுமி ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாதுடா. சொல்லுங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிச்சு. இதுல ஒரு கையெழுத்து போட்டு நீங்க பாடி எடுத்து போங்க சார். வெற்றி, நம்ம அமருக்காக வந்து திரும்பி வா வெற்றி. கையெழுத்து போட்டு கொடுப்பா. சொன்னா கேள்றா தம்பி. கையெழுத்து போடுறேன். என்ன பண்ண வேண்டிய சடக்குல நிறைய இருக்குடா. கையெழுத்து போடுறான். அப்பதாண்டா அவளோட ஆத்மா சாந்தி அடையும். கையெழுத்து போடுப்பா, அழாத போடு. காத்துட்டு இருக்கல. லட்சுமி லட்சுமி. தங்கம், அம்மா உனக்கு வெங்காய பக்கோடா பண்ணி தரேன், சரியா? வேலையெல்லாம் முடிச்சிட்டு உனக்கு ரைம் சொல்லி கொடுக்கட்டுமா இல்ல 1 2 3 சொல்லி கொடுக்கட்டுமா? சொல்லு. ஏய் ஏய், எதுக்கு இப்ப கதவை சாத்துற? இங்க வேணாம்னு சொன்னா நான் வருவேன். எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பு. இல்லன்னு வச்சுக்கோ, அப்புறம் கண்ணீர் சிந்த வேண்டுமா? கண்ணீரா? வெங்காயம் என்ன இருக்கிறேன்டி? அதுவா? என்னை விட உங்களுக்கு இந்த வெங்காயம் என்ன பெருசா போச்சா? சரி சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? நான் உண்டாயிருக்கேன்ல, அது எத்தனை தடவை சொல்வேன், அதான் தெரியுமே. அக்கா, எனக்கு அதுல சில டவுட்ஸ் இருக்கு. அத டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டல, அப்புறம் என்ன டவுட்? ஐயோ, அந்த டவுட் இல்லக்கா, இது வேற. என்ன டவுட்? அது வந்து ஒரு நிமிஷம்க்கா, நான் கொஞ்சம் மரமண்டை. நான் அடிக்கடி வந்து உங்ககிட்ட பேசினாலும் உங்களுக்கு கோவம் வருது. அதனால நீங்க சொல்லுங்க, நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அமர், இது புடி. வீடியோலாம் எதுக்குடி? கரெக்டா எடு. என்னடி பண்ற? இருக்கா? அப்படியே புடிச்சுக்கணும்னே. 2 பேரும் தெரியறோமா? என்னடி பேட்டி எடுக்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க? யாராவது வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். வேலையை பார்த்து கிளம்பு. அதுக்கு தான் கதவு தாப்பா போட்டு லாக் பண்ணிட்டேன். அப்படி யாராவது வந்தாலும் கதவு திறந்துட்டு நீங்க அந்த பக்கம் ஒளிஞ்சுக்கோங்க, நான் இந்த பக்கம் ஒளிஞ்சுக்கிறேன். அவன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான், போடி. பரவாயில்ல. சரி, நான் கேள்வி கேக்குறேன். ஓ, என்ன கேள்வி சொல்லி தொலை. அக்கா,
அடிக்கடி வாந்தி வருது, என்ன பண்ணணும்? வாஷ் பேஷன் போய் துப்பு. அக்கா, இதெல்லாம் எப்ப நிக்கும்? அது எப்படி நிக்கும்? ஏய், வயர் காலி ஆயிடுச்சுன்னா உடனே நின்னுடும். ஐயோ, கிண்டல் பண்ணாதக்கா. வாந்தி எடுத்தா அப்படியே டயர்ட் ஆகுது. ஆஹா, அது வேறயா? பயங்கரமா தலைவலிக்குமே, முட்டிலாம் வீங்கி இருக்குமே, கண்ணெல்லாம் மங்கலாயிடும்டி. அப்புறம் பேசும்போது வாயில இப்படி குழையும். ஆமா, என்னக்கா? சமயத்துல கை கூட ஒரு பக்கம் இழுத்துக்கும். அக்கா, நீங்க வேற எதையோ சொல்றீங்க. உங்களுக்கு என்ன அப்படியே ஆச்சு? உண்மையை சொல்லுங்கக்கா. நான் சொன்ன நம்ப மாட்டே போ. அக்கா, குழந்தை ஸ்கேன்ல நல்லா தெரியுமா? நல்லா தெளிவா பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இப்ப புதுசா வந்திருக்கிற டெக்னாலஜில குழந்தையோட செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். அக்கா, பாங்க, நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். சரி சரி சரி, கோச்சுக்காத. உனக்கு இப்ப என்ன தெரியணும் சொல்லு. இப்போ எனக்கு 3 மாசம். ஒவ்வொரு மாசமும் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் சொல்லுங்க. அனு, இங்க பாரு, ஒவ்வொரு மாசமும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அதுல உனக்கு சுவாரஸ்யமே இல்லாம போயிடும்டி. எல்லா மாற்றத்தையும் நீயே கவனி, புரியுதா? அதெல்லாம் ஒரு அனுபவம், ஒரு பொண்ணுக்கு மட்டுமே கிடைக்கிற புது அனுபவம். அந்த சுவாரஸ்யத்தை இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, கேட்டு போயிடும். ஆனா என்ன நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும் அனு. அப்பதான் உன் குழந்தையும் தைரியமா இருப்பான். சரிக்கா. எனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய முதல்ல நீங்க தான் தூக்கணும். எனக்கும் ஆசைதான். ஆனா அப்ப நிலைமை எப்படி இருக்குமோ? ஏன், எப்படி இருந்தாலும் நீங்க வர மாட்டீங்களா? அது எப்படி? உனக்கு குழந்தை பிறக்கும் போது ஒருவேளை டிக்கெட் வாங்கிட்டு நான் மேல போயிட்டேனா? அக்கா, விளையாட்டு கூட இப்படிலாம் பேசாதீங்க. ஏய், ஏண்டி இதுக்கு போய் கோச்சிக்கிற? பின்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்லடி, சும்மா நான் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப குழந்தை பார்க்க வர மாட்டேன்ல. திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றேன்ல. சரி, நான் சொல்லல. டிக்கெட் வாங்கிட்டு நான் மேல போல அமெரிக்கா போயிட்டேனா? அமெரிக்காக்கா ஒரு சேஞ்ச். நான் வெற்றியை கூட்டிட்டு அமெரிக்கா போய் ஒர்க் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க ஓகே? வெற்றி மாமா எப்படி? படிக்க வச்சிடலாம், படிக்க வச்சு கூட்டிட்டு போயிடுறேன். ஓ, இந்த சினிமால எல்லாம் வர மாதிரி ஒரே பாட்டுல படிக்க வைக்க போறீங்களா? சரிக்கா, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். நான் குழந்தைய பெற்றுட்டு நானும் சக்தியும் அமெரிக்காக்கு வரோம், அவனை படிக்க வைக்க. நீ குழந்தைய நல்லா படிக்க வை, சரியா? ஏய், அந்த போனை வாங்கி முதல்ல ஆஃப் பண்றே. அமர்ச்சி தீட்ட போன கூட. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அழாத. அமர், இனிமே நான் தான் உன் அம்மா. நீ ஏன் புள்ள அமர். அழாத. லட்சுமி, என் குழந்தை உயிரோட போறக்குமா லட்சுமி? மாமா பேசுறீங்க? மாமா அழாதீங்க மாமா. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? ஏன் கடவுள் கை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்க? உங்க பிரச்சனையை தீர்த்துட்டாருன்னு நினைங்க. குழந்தைக்கு எதுவுமே ஆகாது, சத்தியமா குழந்தைக்கு எதுவும் ஆகாது. குழந்தையை தண்டிக்கிற அளவுக்கு நீ நல்லவளா இருந்தா, உண்மையிலேயே உன் மனசுல வருத்தம் இருந்தா, எல்லாரையும் கூப்பிட்டு உண்மையை இப்போ சொல்லு. எல்லார் முன்னாடியுமே உங்களை அவமானப்படுத்திட்டேன். அந்த தப்புக்கு தண்டனையா நானே உங்க குழந்தைக்கு அம்மாவா இருக்கணும். அமர், என்னப்பா வேணும் உனக்கு? உனக்கு ஏதாவது பிடிச்சதா சொல்லு, சித்தி நான் செஞ்சு தரேன். அம்மா